السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 22 தராவீஹ் தொழுகையை தொழுதிருக்கின்றோம். 21 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தொழக்கூடிய தொழுகைகளையும் நோக்கக்கூடிய நோன்புகளையும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இன்ன பிற நபிலான அமல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்தி கொண்டு அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்கள் சூரத் தாரியாத், சூரத்து தூர், சூரத்துல் நஜ்ம், சூரத்துல் கமர், சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ஹதீத் ஆகிய அத்தியாயங்கள் இன்று ஓதப்பட்டது. இன்றுடன் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் 27 ஜுஸுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய 3 ஜுஸுக்களை முழுமையான முறையில் ஓதி முடிப்பதற்கும் கேட்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்த புரிவானாக. யாரெல்லாம் இமாம் ஜமாத்தோடு பிற 22 அன்று யாரெல்லாம் தராவீஹ் தொழுகை தொழுதார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு கவலையும் துக்கமும் கஷ்டமும் சிரங்களை விட்டும் நீக்கி அல்லாஹ் நிம்மதியான சாலிகான சலாமத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் என்பதாக பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட நிம்மதியான சலாமத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல சூறாக்களை பல அத்தியாயங்களை சிறப்புக்குரியது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அன்று அதுபோல இன்று நாம் ஓதப்பட்ட சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா என்று சொல்லக்கூடிய 2 அத்தியாயங்கள் மிகவும் அற்புதமான மிகவும் சிறப்புகளை அள்ளி தரக்கூடிய 2 அத்தியாயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ரஹ்மானை பற்றி சொல்லும் பொழுது, லிகுல்லி ஷைஇன் அரூசுன், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் அரூஸ் என்று சொன்னால் கண்ணியம், அலங்காரம், மணமகன் மணமகள் என்று சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அதுபோல அரூசுல் குர்ஆனி, குர்ஆனுடைய கண்ணியம், குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனுடைய அலங்காரம், குர்ஆனுடைய மணமகன் மணமகள் என்று சொன்னால் அது சூரத்துல் ரஹ்மான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய சூரத்துல் ரஹ்மான். ரஹ்மான் என்று சொன்னாலே அல்லாஹ் இறக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அர்த்தம். அப்படி அர் ரஹ்மான் என்று சொல்லி தன்னுடைய பெயருடைய சிறப்பை சொல்லி தன்னுடைய இரக்கத்தினுடைய தன்மையை சொல்லி ஒரு சூரா ஆரம்பிக்கிறார் என்று சொல்லக்கூடியதே நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் சாலிஹீன்களுக்கெல்லாம் இந்த ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சூரா மிகவும் சிறப்புக்குரிய எல்லாம் பிரியத்திற்குரிய ஒரு சூறாவாக இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் சூரத்துல் ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், சொர்க்கத்தினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய சிறப்புகள். தீய குட்டி உண்டாகிறதே சொர்க்கத்தினுடைய சிறப்புகளை, அது இருக்கக்கூடிய மாட மாளிகை அலங்காரங்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தரணும். அதிலும் குறிப்பாக அர் ரஹ்மான் அல்லாஹ் இன்னொரு எப்படிப்பட்டிருக்கு சொன்னால் அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு அல்லாஹ்வே குர்ஆனை கற்றுத்தரேன் என்பதாக சொல்றான். குர்ஆனை கற்றுத்தருவது என்பது நம்மால் சுயமாக கற்றுக்கொள்ள முடியாது. அது அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தருவான். அதற்கு யார் ஆசிரியராக இருக்கிறான்? அல்லாஹ்வே நமக்கு உஸ்தாதாக இருக்கிறான். தம்பி சாய் குடிப்பாங்க, நல்லா இருக்கும், சாய் குடிப்பாங்க, டீயை கொட்டி விடுறது, குட்டி கவலையா இருக்கிறா. அப்படி ரஹ்மான பத்தி சொல்லணும்னு சொன்னாலும்
ரஹ்மானை பத்தி சொல்லும் போது சில சைத்தானுடைய சித்து விளையாடுகள் இருந்துட்டு தான் இருக்குது. அல்லாஹ் அல்லாஹ் அல்ல ஜல்லஷானு தஆலா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அர் ரஹ்மான் அல்லாஹ் இரக்கமுடையவன், கண்ணியமானவன், சிறப்பானவன். அல்லமல் குர்ஆன், குர்ஆனை நமக்கு கற்றுத் தருகிறான். அதோடு மட்டுமல்ல, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான வஅல்லமஹுல் பயான். அல்லாஹ்வே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தையும் படைத்தான், பூமியை படைத்தான், மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான். இப்படி எல்லாவற்றையும் படைத்து விட்டு அதற்குண்டான பேசுவதற்குரிய பேச்சினுடைய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான், பார்ப்பதற்குண்டான பார்வையினுடைய சக்தியை அல்லாஹ் கொடுக்கிறான், நம் நடக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படி எல்லாவற்றையுமே அல்லாஹ் தான் தருகிறான் என்ற தன்னுடைய வல்லமைகளை பற்றி, தன்னுடைய பேர் ஆற்றல்களை பற்றி, தன்னுடைய மிகப்பெரிய சக்தியை பற்றி பேசக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய சூரா சூரத்து ரஹ்மான். யார் சூரத்து ரஹ்மானை காலையிலும் மாலையிலும் தன்னுடைய வாழ்வன் முழுவதும் ஓதி கொண்டு வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய தன்னுடைய ரஹ்மத்தை, விசேஷமான ரஹ்மத்தை அவர் மீது பொழிவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் முந்தி சொல்லியிருக்கிறோம், முந்தி ஒரு காலகட்டங்கள்ல தொழுதுட்டு போனோம்னு சொன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் சூரத்து ரஹ்மான் சத்தம் விட்டு ஓதக்கூடிய சவுண்ட் கேட்கும். ஆனால் இன்றைய காலகட்டங்கள்ல எல்லார் வீட்லயும் ஏசி சத்தங்கள் நல்லா கேக்குது, உருன்னு சவுண்ட் கேக்குது, வெளியில தண்ணி ஊற்றக்கூடிய சத்தங்கள் கேக்குது, ஃபேன் சவுண்ட் கேக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய பாங்கு சத்தம் ஒவ்வொரு பள்ளியிலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின்கள் உரக்க சொல்றாங்க. எத்தனை மைக்கு போடு நீங்கள் கத்துனாலும் சரி எங்களுக்கு காதில் கேட்காது. காரணம் என்ன என்று சொன்னால் நாங்கள் விடிய மொபைலை பார்க்கிறோம், சீரியலை பார்க்கிறோம். அதன் காரணம் விடிந்தாலும் கூட எங்களுடைய காதுகளில் சைத்தான் சிறுநீர் கலந்து விடுகிறான். யாருடைய காதுல அல்லாஹ்வுடைய பாங்கு சத்தம் கேட்கலையோ அவருடைய காதில் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்பதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அல்லாஹ்வுடைய பாங்கிற்கு அழைப்பு கொடுத்தும் கூட நாம் சிறிதாழ்ந்து அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு எழுந்து வர முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்குது? எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூறால அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நன்றி செலுத்த வேண்டும் செய்தியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து ரஹ்மான் பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்கள் கூட்டமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க, ஜின்கள் கூட்டமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்படி ஜின்கள் கூட்டத்துக்கு சூரத்து ரஹ்மான ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க, மத்த சூறால ஓதி காட்டுறாங்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனா ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு சூரத்து ரஹ்மான ஜின்கள் கூட்டத்துக்கு ஓதி காட்டப்பட்டுச்சு. அப்படி ஜின்களுக்கு ஓதி காட்டும் பொழுது அதுல சூரத்து ரஹ்மான்ல 31 தடவை பதிவு செய்யப்பட்ட ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்புகளான மனித படைப்பும் ஜின் படைப்பும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளையும் ஒருபோதும் பொய்ப்படுத்த மாட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் 31 தடவை அல்லாஹ் சொல்றான். எத்தனை தடவை அல்லாஹ் சொல்றான்? ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய அந்த வசனம் 31 தடவை அல்லாஹ் சொல்லப்பட்டு எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றான்னு சொன்னா என்னுடைய அடியார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மனித படைப்பும் ஜின் படைப்பும் என்னுடைய நியாமத்துகளை என்னுடைய அருட்கொடைகளை ஒருபோது அலட்சியம் செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் பொய்ப்படுத்த மாட்டாங்க என்று 31 தடவை சொல்லும் பொழுது இந்த ஜின்கள் கூட்டம் இந்த ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா என்று சொல்லும் பொழுது அந்த மறக்குவர்கள் அந்த ஜின்கள் கூட்டம் எல்லாம் சொல்லிச்சான், ரப்பே ஒருபோதும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், உன்னுடைய நியாமத்துகளுக்கு மாறு செய்யவே மாட்டோம் யா அல்லாஹ், உன்னுடைய நியாமத்துகள் நாங்கள் இன்னும் என்ன செய்ய மாட்டோம், பொய்ப்படுத்தவே மாட்டோம். தம்பி ஏன்டா முன்னாடியே வந்து பேசுறேன், நான் பேசுறது புரிய மாட்டேங்குது. இப்படி என்ன செய்யப்படுது? ஜின்கள் கூட்டம் எல்லாம் என்ன செய்யுது? ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் மாறு செய்ய மாட்டோம் என்று மலர்க்குமாருடைய அந்த ஜின்கள் கூட்டம் எல்லாம் ஒன்று கூடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். காரணம் தன்னுடைய நியாமத்துகளுக்கு ஜின்கள் கூட்டம் எல்லாம் பொய்ப்படுத்த மாட்டோம் என்று மீண்டும் மீண்டும் என்ன செய்யுது? எனக்காக அப்படி ஷஹாதத் சொல்லுது, சாட்சி சொல்லுது. ஆனால் மனித படைப்பான 6 அறிவு கொடுக்கப்பட்ட நாம் யாயுல் இன்சான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்ப மறக்கடிக்க செய்தது என அல்லாஹ் கேட்கிறான். எல்லா
எல்லா படைப்புகளும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துது, சுக்குர் செய்து நல்ல தன்மையோடு அடிமை தன்மையோடு இருக்குது. ஆனால் மனிதர்களா நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது நான் சொல்ல, அல்லாஹ்வே சொல்றான், யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், இப்படிப்பட்ட சங்கையான ரப்ப எது மறக்கடிச்சிச்சு உனக்கு? உன்னுடைய உணவை மறக்கடிச்சுச்சா? உன்னுடைய உடை மறக்கடிச்சுச்சா? உன்னுடைய பொருளாதாரம் மறக்கடிச்சுச்சா? உன்னுடைய மனைவிகள் மறக்கடிச்சுச்சா? உன்னுடைய சுகபமான வாழ்க்கை மறக்கடிச்சா? என்ன விஷயம் அல்லாஹ் மறக்கடிச்சு என்று ரப்பு நம்ம பார்த்து ரொம்ப கேட்கிறான்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகளாக இருக்குது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சண்டை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்கள், அருமையான பெருமக்களை, பாசத்தில் குறித்தான தாய்மார்கள், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. டீயும் பிஸ்கட்டும் எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய செய்திகள் கேட்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான செய்தி, முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு கேளுங்களேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த சூரத்துல் ரஹ்மான்ல தன்னுடைய நியமத்துகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்றான். நியமத்துக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், லயின் ஷக்கரத்தும், நீங்க நான் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்துங்க, லஸீதன்னகும், உங்களுக்கு திட்டமா நிச்சயமா சத்தியமா அதிகப்படுத்துறேன். வலையின் கஃபர்தும், நான் கொடுத்ததுக்கு நீங்க மாறு செஞ்சீங்க, நன்றி செலுத்தாம இருந்தீங்கன்னு சொன்னா, வலையின் அதர் ஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையா இருக்கும், என்னுடைய பிடி கடுமையா இருக்கும். என்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையான பிடி. எந்த நேரத்தில் அல்லாஹ் கடுமையாக பிடிப்பான் என்று தெரியாது. அந்த பிடி வருவதற்கு முன் நமக்கு அல்லாஹ் சொன்னதை முழுமையான ஒரு கேட்டு அமல் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை, அல்லாஹ் நன்றி செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இரண்டாவது சூரா சூரத்துல் வாக்கியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா லிகுல்லி லைலத்தின், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீடுகள்ல, தன் இருக்கக்கூடிய இடங்கள்ல யாரெல்லாம் சூரத்துல் வாக்கியா ஓதுறாங்களோ, ஃபலம் துஸிபுலஹு ஃபாகதன் அபதன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒருபோது அவருக்கு வறுமை அல்லாஹ் தரமாட்டான், கஷ்டத்தை தரமாட்டான், அவருடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தில் நெருக்கடி அல்லாஹ் தரமாட்டான். ஏதாவது ஒரு நம்ம கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை நீக்கி அல்லாஹ் ஏதாவது எப்படியாவது ஒரு வகையில அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி பெருமானார், அவருக்கு பெண் பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க. அவங்க மொத்தமெல்லாம் கேட்கும் பொழுது, இப்படி பெண் பிள்ளைங்க நிறைய பெற்றுட்டீங்களே, இது எப்படி கரை சேர்க்க போறீங்க என்று கவலையோடு கேட்கும் பொழுது, உங்களுடைய வீட்டிலே கஷ்டமா இருக்குது என்று சொன்ன பொழுது, அந்த சஹாபி சொன்னார்கள், அந்த பெருமானார் சொன்னார்கள், நாயத்தோடு பாசறையில் பயின்ற அந்த சஹாபி சொன்னார்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நான் கவலைப்படல. ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சூரத்துல் வாக்கியா கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? சூரத்துல் வாக்கியா கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இன்னும் இந்த அளவு ஹதீஸ் இருக்கான்னு சொன்னா, அவங்க வீட்டுல ரொம்ப பண கஷ்டம் இருந்துச்சு, பொருளாதார கஷ்டம் இருந்துச்சு, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளும் அவர்களும் குடும்பத்தார் முழுவதும் சூரத்துல் வாக்கியாவை அனுதினம் ஓதி வந்தார்கள். அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தார் என்பதாக ஹதீஸ் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அற்புதமான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். நீங்க எதுக்கும் கஷ்டப்படாதீங்க, குர்ஆனை பற்றி பிடியுங்கள், நாயகத்தினுடைய சுன்னத்தான வாழ்க்கை ஹதீஸை பற்றி பிடியுங்கள். இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மை தவிர வேறு யாரும் வெற்றியாளர்கள் அல்ல. அப்படி ஜல்ல ஷானஹு நமக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அற்புதமான வாழ்க்கையை கற்றுக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கியால கியாமத் நாள்னா என்ன, கியாமத் நாள் எப்படி வரும், அதனுடைய அமலுக்கு போய் எப்படி இருக்கும், கியாமத்துல அல்லாஹ் எப்படி பட்டியல் போடுவான், சொர்க்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்க, நரகத்துல யாரெல்லாம் இருப்பாங்க, அல்லாஹ் அருமறையா திருக்குறான் சொல்லுங்க, வஸாபிகூன சாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். அல்லாஹ் சொர்க்கத்துல அந்த கியாமத் நாள்ல 3 பேரை தன்னுடைய பட்டியல்ல வச்சிருக்கான். முதல் நபர் தனக்கு பக்கத்துல அல்லாஹ் வச்சிருக்கான், வஸாபிகூன சாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், தனக்கு நெருக்கத்துல அல்லாஹ் வச்சிருக்கான், இவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கான், தன்னுடைய வலது புறத்துல அல்லாஹ் வச்சிருக்கான், அவர்களுக்கு அல்லாஹ் அமால் நாமல் பட்டோலையை, நம்முடைய மலக்குமார்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆமால் நாமல் பட்டோலையை மலக்குமார்கள் கொடுத்த அல்லாஹ் என்ன செய்வான்? வலது கரத்துல யாரு கொடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசான்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு, தனக்கு இடது புறத்துல வச்சிருப்பான், அவர்கள் தான் இவர்கள் எல்லாம் நரகவாசிகள் என்ற பட்டோலை கொடுக்கப்படும். அவருடைய மூச்சு எல்லாம் கருகருத்து போயிடும். இந்த உலகத்துல வாழ்ந்து எவ்வளவு செல்வ செழிப்போடு அலங்காரத்தோடு அழகான முறையில சீனத்தான முறையில வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்
அவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய பட்டோலை எல்லாம் இடது கரத்தில் கொடுக்கப்படும். அவருடைய முகமெல்லாம் எப்படி இருக்கும்? அஸ்வது கருப்ப கண்ணுங்களே கரிக்கட்டையா போயிடும். அவருடைய வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்துல எப்படி இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையில ஏசில வாழ்ந்தவங்க எல்லாம் அல்லாஹ் அக்பர் அந்த நரகத்தினுடைய ஜுவாலையை பார்க்கும் பொழுது நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம எல்லாம் நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைய செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தினுடைய ஒரு துளி, ஒரு மூச்சு காற்று கூட உங்கள் மீது பட்டுவிடக் கூடாது. காரணம், நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்துவிடக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கையுள்ளானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ரஹ்மான் நாமல் பட்டோலை நாம் எல்லாம் வலது கரத்தில் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஒருபோதும் நாம் நம்முடைய குடும்பத்தார் ஈமான் கொண்ட எந்த மக்களும் நாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த பட்டோலையை பெற்று நாம் எல்லாம் நரகத்தில் செல்லக்கூடிய அந்த துர்பாக்கிய நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து நாம் எல்லாம் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சாலிஹான சந்ததிகளாக கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அற்புதமான இந்த சூரத்துல் ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் ஓதக்கூடிய பாக்கியத்தை, சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு வீட்டிலும் காலையிலும் மாலையிலும் மகரிபிலும் இரவிலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை, நம்முடைய வீட்டில் வறுமை இல்லாத வீடாக அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பை நாடி இருக்கிறானோ, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த செல்வி செல்வ பொருளாதாரத்தோடு வாழக்கூடிய சீமானாக வாழக்கூடிய ஈமானோடு சீமானாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்றைய தினத்தோடு 12 சஜிதாக்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இனிமே 28, 29 எந்த சஜிதாவும் இல்ல. 30வது ஜுஸ்ல தான் 2 சஜிதாக்கள் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். முழுவதுமாக அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருடைய பாங்க 5:10, இகாமத் 5:25 இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.